காயத்ரி அண்ட் புஷ்கரோட படைப்பில் சர்ஜுன் மற்றும் பிரம்மாவோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க ஒரு சீரீஸ் தான் சுழல் சீசன் 2 த வார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ். 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோடும் பார்த்தாச்சு. இந்த சீரீஸ் எப்படி வெளியே வந்திருக்கு, இது பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, சுழல் 1 அளவுக்கு இருக்கா இல்லை சுழல் 2 எந்த அளவு வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, இதில் மியூசிக்காக இருக்கட்டும் சீக்வன்சஸாக இருக்கட்டும் எந்த விதத்துலலாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்குது சுழல் 1 காட்டிலும், இதில் என்ன மாதிரியான கண்டென்ட்டுகள் இருக்குது, இந்த சீசன் வந்து அமேசான் பிரைமில் பார்க்குறதுக்காக ஒர்த்தா இல்லையா, இது வந்து கதிரோட கெரியருக்கு அடுத்து ஹெல்ப் பண்ணுமால, என்ன மாதிரியான பிளாட் அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இது சுழல் 2 ரிவ்யூ. நான் உங்கள் விஜே டாமினிக். ஒரே வழி அந்த அரக்கனை கண்டுபிடிச்சு அவன் தலைய சுழல் 2 வார்டெக்ஸ். முதல்ல இந்த சுழல் 2 உருவாகிறதுக்கான காரணம் ஏன்னா இப்போ அண்மையில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு படம் ஹிட் ஆனாலோ ஒரு சீரிஸ் ஹிட் ஆனாலோ அதுக்கு ஒரே ஒரு சீக்வல் எடுக்கிறத உடனே பார்த்துருப்போம். ஆனால் அந்த சுழல் 2 உருவான விதம் அப்படி கிடையாது. சுழல் 1 கொடுத்த அந்த எனாரமஸ் ஹிட்டு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி இந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு, பிரிட்டனு அப்படிங்கிற பல லாங்குவேஜஸில் மொத்தம் ஓவராலாக 30 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆச்சு. இதை மற்ற கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் பார்த்தோன்னா இதுக்கான சக்ஸஸ் ரேஷியோவை அந்த ஓடிடி பார்க்குது. என்னடா அது இப்படி ஒரு சக்ஸஸான ஒரு சீரிஸாக இருக்குது, இத்தனை கண்ட்ரியில் பார்க்குறாங்க, இத்தனை லாங்குவேஜில் பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இருக்குது. அதுக்கப்புறமா அமேசான் பிரைம் என்ன பண்ணுறாங்க, காயத்ரி அண்ட் புஷ்கரை கூப்பிட்டு எனக்கு இந்த சுழல் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து ஒரு நல்ல கதையை எடுத்து நீங்கள் சீரிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா புஷ்கரன், காயத்ரி, அதுக்கப்புறமா இவங்க டீம்லாம் சேர்ந்து ஒரு 1.5-2 வருஷமாக கஷ்டப்பட்டு கொடுத்த ஒரு அவுட்டு தான் இந்த சுழல் சீசன் 2 த வார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ். இதுதான் இதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையாகவும் இருக்குது. எந்த இடத்துல சுழல் 1 சுழல் 2 கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே கிடையாது. ஒரு ரீகேப் போடுறாங்க. ஆக்சுவலாக சுழல் 1ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீகேப் போடுறாங்க. அது ஒரு பக்கம் கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு அடுத்தடுத்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த 8 எபிசோட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறமா கதிர், லால், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் சித்தப், இவங்க தான் நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸாக முதல்ல இருக்காங்க. சீரீஸ் போக போக எல்லா கேரக்டருமே நம்ம கூட வந்து அட்டென்ஷன் ஆகி நம்ம கூட நம்மளை ரொம்ப பார்த்த ஒரு கேரக்டர்ஸாக வாழ்கிறது அப்படிங்கிற இந்த சீரீஸோட சக்ஸஸாக பார்க்குறேன். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துருப்போம், அதை வச்சே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கொலையும் 8 குற்றவாளிகளும், ஒரு மர்டர் 8 சஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒட்டுமொத்த சீரீஸோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. அந்த கொலையை செஞ்சது இந்த 8 பேர். அந்த 8 பேரில் யார் உண்மையாக கொலை செஞ்சா, இல்லைனா எதுக்காக இந்த கொலையை செஞ்சாங்க, எப்படி இதை செஞ்சாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, இவங்க 8 பேர் தான் உண்மையான குற்றவாளியா இல்லை வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ வெளிவரக்கூடிய பல உண்மைகளும் அதிலிருந்து வரக்கூடிய பல எப்படி சொல்கிறது ரொம்ப மர்மமான விஷயங்களும் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் வந்து இந்த சீசன் 2 வார்டெக்ஸாக இருக்குது. 8 சஸ்பெக்ட் ஒரு கொலைக்கு எல்லாம் யங் உமன், கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். முதல்ல வந்து 8 எபிசோடா என்ன அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பார்க்குறப்ப அந்த ட்ரைலரில் அந்த மாதிரி ஒரு 8 சஸ்பெக்டை வந்து இவங்க ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போயிடுது. அப்போ இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் நிறைய அவங்க வாயிலேருந்தே வர்றப்ப ஓகே அவ்வளோதானே சீரிஸ் நினச்சா அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 8 பேருக்கும் ஒரு 8 கதை இருக்குது. அந்த 8 கதையை விசாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வருது. இன்னொரு ட்விஸ்ட் வரும்போது அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கிட்ட இருந்து இன்னொரு ட்விஸ்ட் வருது. என்னடா அது இவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 எபிசோடு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இவங்க தான்ப்பா வந்து மர்டரர், இவர் தான் சஸ்பெக்ட், இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம இதை அடுத்து என்னவா எடுத்துகிட்டு போகிறோம், ஒருவேளை தப்பிச்சு ஓடுவாங்களோ, ஒருவேளை வந்து இது வேறு ஏதாவது பண்ணுவாங்களோ நினச்சிட்டு இருக்கப்ப 3வது எபிசோட்லேருந்து வேறு மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. என்னடா அது அடுத்த 2 எபிசோட் வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த ட்விஸ்ட்டாக இருக்கிறப்ப அந்த கொலை செய்யப்பட்ட நபர் இருக்கார்ல, அந்த நபருக்கு வந்து உண்மையாகவே வந்து எந்தெந்த மாதிரியான எதிரிகள் இருந்தாங்க, யாரெல்லாம் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க, அது அரசியல் சார்ந்து, தொழில் சார்ந்து, துறை சார்ந்து, அப்படி இல்லைனா அவர் ஃபேமிலியில் இருக்கவங்க யார் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயத்த அந்த ரைட் பண்ணுறதுன்றதில்ல, அந்த ரைட் பண்ணி ஒரு சீரீஸாக கொடுத்துருக்கிறதுல சொல்லப்போனால் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது புஷ்கரன், காயத்ரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சார்ஜுனுக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படைப்பு. இது வந்து ஸ்பாய்லரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். ஏன்னா நம்ம மற்ற படங்கள் பார்த்து அதை ஸ்பாய்லர் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு. பட் இந்த சுழல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஒரு விஷயம் உடையும் போது தானே, அப்போ அதை நம்ம ஸ்பாய்லரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக இருக்கேன். அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2 எபிசோடு, அடுத்த 2 எபிசோடு, 4 எபிசோடில் பார்க்குறப்ப நம்ம ஒரு கதைக்களத்துக்கு போவோம். சரி ஓகே, இந்த 4வது எபிசோடு முடிகிறப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக தியேட்டரில் இருந்த ப்ரிவியூ பார்த்த எல்லாருமே ஓகே இது இப்படி நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அப்போ கொலை பண்ணியிருந்தா ஒன்று இவங்க பண்ணியிருக்கணும், இல்லைனா இவங்க பண்ணியிருக்கணும், இதுக்கான கதை இதுதான் சொல்லி பிரேக்கில் பேசி கன்க்ளூஷனுக்கே நாங்கள் வந்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா 5வது எபிசோடு 6வது எபிசோடு போடுறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இறக்கி விட்டாங்க 7வது எபிசோடில் ஒரு ட்விஸ்ட்டு. யாருமே எதிர்பார்க்காத, ரியலி யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இது வந்து ஒரு பேருக்கு சொல்கிறதோ இல்லைனா வந்து நம்ம சும்மா சொல்லி ஹைப் ஏற்றணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது.
ஒரு ட்விஸ்ட்டை பார்க்குறப்ப நமக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று வரும் தெரியுமா? அது எனக்கு கடைசி அப்போனா துருவங்கள் 16 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்குல கிச்சா ரிவீல் ஆகும்போது வந்தது. சுழல் சீசன் 1லேயே பார்த்தீங்கன்னா கதிர் அந்த குளத்துக்குள்ள குதிக்கிறப்போ அந்த சாமியோட தலை இருக்கும், பின்னாடி அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி இறந்து போயிருப்பாங்க, அப்போ வந்தது. அதுக்கப்புறமா ஒரு சீரீஸ் பார்த்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு என்னடா அது டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டை கொடுத்தது இதில் இருக்கக்கூடிய அந்த 7வது 8வது எபிசோடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். கேஸ் காம்ப்ளிகேட் ஆகிட்டு தான் போகுது. எப்படி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்குது, அது எப்படி முடிக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது தான் அந்த பெர்ஃபெக்ட் ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அது ஆரம்பிக்கும் போது ஒரு ஷேடில் ஆரம்பித்து அவங்க முடிக்கும் போது எப்படி வேணால் முடிச்சிடலாம். ஆடியன்ஸ் ஹைப் ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு பிஸ்னஸ் ரேஷியோவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க எப்படியே முடிச்சிருக்கலாம்ல. ஆனால் அவங்க முடித்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விதம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, விஷுவல் கண்டென்ட் வரும், அப்யூஸிவும் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸும் வரும், பிளட் பாத்தும் வரும், சண்டையும் வரும், ஃபவுல் லாங்குவேஜஸும் வரும், எல்லாம் கலந்த ஒரு சீரீஸாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அண்மையில் நம்ம பார்த்துருப்போம் சீரீஸ்னால கெட்ட வார்த்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அன்வான்டாக நிறையா கெட்ட வார்த்தையில் சொருகின சீரீஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப தெளிச்செல்லாம் கிடையாது. எங்கெங்கே எதை பேசணுமோ எங்கெங்கே எது கனெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து உள்ளே சொல்லியிருக்காங்க. இதே நேரம் மெசேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த மெசேஜ் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது, அது உனக்கு நடக்குது, அதுக்கு நீ திரும்ப பழி வாங்கினதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருப்பியா இல்லையா? சந்தோஷமாக இருப்ப அப்படின்னா நீ பழி வாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னா நீ ஏன் பழி வாங்குற, நீ பேசாமல் போயிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை நான் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். இந்த மெசேஜை உள்ள ஐஸ்வர்யா ராஜேஷ் மூலமாக அவங்க சொன்ன விதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங்கு, இப்படி தான் ஒரு டைலாக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட்டை கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறப்போ சுழல் 2 வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மூமெண்ட்டாக இருந்தது. இதை தாண்டி நம்மளுக்கு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. என்னடா சுழல் 1லேயும் கோயில் திருவிழா இதை காமிச்சிங்க, சுழல் 2லேயும் கோயில் திருவிழா இதை காமிக்கிறீங்க, ஏன் இதை காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோயில் திருவிழா நடக்கிறது, அந்த சாமியோட கேரக்டர்ஸ், அதை வச்சு இந்த சீரீஸில் என்னென்ன ப்ளே ஆகுதுன்னு சொல்ல போனால் ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த சீரீஸ். எப்படி ஒரு பக்கம் திருவிழாவோட இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி திருவிழாவோட முடிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டிங்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே ஸ்பாய்லர் பண்ணாமல் எந்த கதையும் சொல்லாமல் இந்த ஒரு இந்த ரிவ்யூவை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல பேசணும். முதல்ல இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் முதல்ல நான் ஃபஸ்ட்டு யாரை சொல்லுவேன் அப்படின்னா சாம் சிஎஸ் அண்ட் கேமரா டீம் தான் சொல்லுவேன். சாம் சிஎஸ் வந்து அங்கங்கே சில இடங்களில் ஒரு மாதிரி உதற மாதிரி உலட்டுற மாதிரி இருந்தாலுமே கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு மியூசிக்கும் ஒரு சாங்கும் ஒன்று போட்டிருப்பாப்புல. அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அண்மையில் சொல்லியிருக்காரு, சாம் சிஎஸ் என்னை வந்து இந்த சைக்கோ த்ரில்லரு இது மாதிரி க்ரைம் த்ரில்லர் தான் என்னை கூப்பிட்றாங்க, என்னை வந்து நான் நல்ல லவ் ஆல்பம்லாம் போடுவேன் அப்படின்னு. அண்ணே யாஞ்சி பாட்டை நீங்கள் தான் போட்டிங்க, அதே நேரம் பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை பாட்டை நீங்கள் தான் போட்டிங்க, அந்த மாதிரியான ஒரு ஹிட்டு கொடுக்க உங்களால் தான் முடியும். ஆனால் இந்த மாதிரியான மியூசிக் கொடுக்க உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த கைதியில் வர மியூசிக்கே இன்னும் நம்ம வண்டையில் தொடங்க பிஜிஎம் விடல. அது மாதிரி இப்படிப்பட்ட பிஜிஎம் கொடுக்கறதுக்கோ இல்லைனா இப்படிப்பட்ட ஆர்ஆர் கொடுக்குறது, இப்படிப்பட்ட பாடல் கொடுக்குறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். தட்ஸ் வை எதுக்காக பெக்யூலர் டேரக்டர்ஸ்லாம் உங்களை பிக் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் நாட் யுவர் மைனஸ், தட்ஸ் யுவர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். இந்த சுழல் வெப் சீரிஸ் பார்த்துட்டுமே அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அவர் கொடுத்துருக்க மியூசிக்லாம் ஒரு கட்டத்தில் நம்மளை அந்த சீக்வன்ஸோடு அப்படியே நம்மளாக கனெக்ட் பண்ணி எமோஷனலாக எடுத்து போய் ஒரு கட்டத்தில் அழுக வச்சு ஒரு கட்டத்தில் எல்லா எமோஷன்ஸையும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு பிஜிஎம்ஸ்லாம் வந்து சாம் சிஎஸ் அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருந்தா. டிஓபி டீம் ரொம்ப நேர்த்தியான ஒரு கேமரா ஆங்கிள்ஸுங்க, பயங்கரமான ஆங்கிள்ஸ். எங்கேயுமே இந்த ஷாட்டுக்கு எதுக்கு அந்த ஆங்கிள் வைக்கிறீங்கன்னு இருக்கும். இல்லைனா வந்து ஒரு சில ஷாட்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து கனெக்டே ஆகாது, ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் இருப்பாங்க, லாங்லேருந்து ஜூம் போகிறது வேறு, ஜூம்லேருந்து லாங் போகிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் வச்சுருக்கப்போ அது நம்மளுக்கு ஏதோ கன்வே பண்ணும். அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது 8 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அந்த 8ஐயும் டிஃப்ரென்ஷியேட் காட்டணும்ல அந்த ஷாட்டில், அதுவாக இருக்கட்டும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்கப்ப பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா பிரம்மா அண்ட் சர்ஜுன், நான் வந்து சீரீஸ் பார்த்துட்டு அவங்ககிட்ட வெளில வந்து சொன்னேன் பயங்கரம் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அவர் டைரக்டராக அதை மேக் பண்ணி எடுக்கிற ஒரு விதம். புஷ்கரன் காயத்ரி இவங்களோட படைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நம்ம புதுசாக ஒன்று சொல்லி எலவேட் பண்ண அவசியம் கிடையாது. அவங்களோட சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் வந்து இதை மட்டும் நான் லைட்டாக ஸ்பாய்லர் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், கதிர் வந்து ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருப்பார், அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சன் காரில் ஏறுவார். இது வந்து ஒரு லாங் ஷாட்டில் இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக எல்லாரும் புழங்கக்கூடிய ஒரு இடம் தான். இதே ஒரு நார்மலாக ஒரு தமிழ் சினிமா ஒரு படம் எடுத்தாலோ ஒரு சீரிஸ் எடுத்தாலும் அவங்க 2 பேர் பேசும்போது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் அந்த ஷாட் இருக்கும், நடுவில் யாரும் போக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப கேஷுவலான பிளேஸு, இது ரொம்ப யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்றப்போ அதில் க்ரௌடெல்லாம் போயிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. இவங்களும் அந்த 10ஓட 11 அந்த சப்ஜெக்டாக அங்கே இருக்கிறப்ப தான் வந்து த பர்ஃபெக்ட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது.
ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் அப்பாகவும் அதை கரெக்டாக எடுத்து அவுட்டு கொடுத்த விதமாகவும் அந்த கேரக்டர் எங்கேயுமே அதிகமாக போயிடக்கூடாது. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவும் இருக்கார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பல எமோஷன்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கார். ஐஸ்வர்யா ராஜேஷ்லேருந்து எல்லா கேரக்டர் கூடயுமே அவர் வந்து ட்ராவல் இருக்குது. பட் எங்கேயுமே அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரைட் அப்பும் அதை வாங்குற ஒரு வேலை இருக்குல்ல, அதில் வந்து புஷ்கரன் காயத்ரி, பிரம்மான் சர்ஜுன் இவங்க டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் சுழல் 2க்கு ஒர்க் பண்ண டீம் அதிபயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த சீரீஸ்க்கான மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மைனஸ் அப்படின்னா பெரிய அளவு மைனஸ் எதுவும் இல்லை. இந்த 8 எபிசோடில் ஒரு எபிசோட் மட்டும் லைட்டாக தொங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இவ்வளோ தொங்க விட்டுருக்காங்க, நல்லா லீனியராக கொண்டு போயிட்டு நடுவில் ஏன் தொங்க விட்டீங்க அப்படின்னு. ஆனால் தொங்க விட்டுட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது. தொங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த ட்விஸ்ட்டை பார்த்து நீ எந்திராங்கிற மாதிரியான ட்விஸ்ட் இருக்கும். ஒரு முகத்தை இன்னொரு முகம் பார்க்குறப்ப சொசைட்டியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் கருத்தையும் அந்த மாதிரியான படப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைனஸும் கிடையாதுங்க. தொங்கியிருக்கு, லைட்டாக தொங்குச்சு, தொங்குனவே டிஸ்ட்டை கொடுத்து தூக்கி விட்டாங்க. இதுதான் வந்து இந்த சீரீஸ் நான் பார்க்குறப்ப லைட்டாக லேகாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த லேகுக்கு அப்புறமா அந்த ட்விஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து அதையும் நிவர்த்தி பண்ணிடுச்சு. ஓவராலாக சுழல் அந்த வார்டெக்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக பர்ஃபெக்டாக ஒரு வெல் டைரக்ஷனாக வெல் ரைட்டிங்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். எல்லாருமே பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் 27th ப்ரைம் ஆகுது, ப்ரீமியர் ஆகுது. எல்லாருமே போய் பாருங்கள். உங்களை சுழல் ஒன்று என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ அதே அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த சீரிஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யார் யாரெல்லாம் வந்து சுழல் சீரிஸ் பார்த்துட்டீங்க, யார் யாரெல்லாம் அதை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் இது இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க, அப்கமிங்கில் வரக்கூடிய சீரீஸில் சுழல் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சீரிஸ் யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்ற அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.